முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. சரியா? இது வந்துட்டு பிலாசபி. சார்ல்ஸ் புக்கோவ்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பிலாசபி ரொம்ப சூப்பரான லைனு. இந்த லைனை வச்சு நான் ஒரு 2 மாசம் ஓட்டினேன். எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த ஒத்த லைனை வச்சு 2 மாசம் ஓட்டினேன். சார்ல்ஸ் புக்கோவ்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்காருங்க. என்ன பண்ணாருன்னா, பேசிக்கா சின்ன வயசுல இருந்து அவரை எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. தனிமைதான் அவர் வாழ்க்கை. மூஞ்சில பரு வந்துருச்சு. பரு வந்ததுனால அவரை ஒதுக்கிதான் வச்சிருப்பான். எந்த ஃப்ரெண்டு பேச மாட்டான். அப்பா வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எப்பவுமே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். வேற ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். இவருக்கு சின்ன வயசுல என்ன ஆயிடுச்சுன்னா, எழுதணும்னு ஆசை. ரைட்டிங். சின்ன வயசுலயே எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை. எழுதுறாரு தலைவர். எழுதுறாரு எழுத ட்ரை பண்றாரு. 10 வருஷத்துக்கு எழுதுறாரு. சரியா? 10 வருஷத்துக்கு எழுதுறாரு. எழுதி எல்லாமே ஃபெயிலியர். சரியா? 10 வருஷமா ஒரு துண்டு பேப்பரை கூட பப்ளிஷ் பண்ண முடியல. 1 ரூபா காசு வர. சரியா? என்ன பண்றாரு அப்படின்னா, எழுதுற விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. 10 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, எழுதுற விட்டுறலான்ட்டு சாதாரண ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இந்த டிஸ்பேட்ச் கிளர்க், சாதாரண வேலை இப்படி ஜாயின் பண்றாரு. சரியா? ஜாயின் பண்ணிட்டாரு. இவருக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இவருக்கு என்ன நடந்திருக்கும் இப்போ? இந்த இடத்துல தலைவரால இருக்க முடியல. இந்த இடத்துல இருக்க முடியல. மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணணும்னு தோணுது? டெய்லி நைட்டு எல்லா நாள் நைட்டும். சரியா? எழுதுறாரு. அவரும் அவருடைய டைப்ரைட்டரும் மட்டும்தான். டெய்லி எழுதுறாரு. இன்னொரு 5 வருஷத்துக்கு. ஏற்கனவே இது என்னது, பெரிய 10 வருஷமான பெரிய ஃபெயிலியருங்க. இவர் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வீடு தானே போகணும். ஒரு சப்பையான ஒரு வேலையில உட்காந்துட்டு கை கால் சும்மா இல்ல. நைட் ஆனாலே நம்ம ஆளுக்கு என்னன்னா, ஒண்ணு சரக்கு அடிக்கணும், இல்லைன்னா எழுதணும். இது 2 தான் இவருடைய வேலை. மனசுல தோன்றதை டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, எழுதிக்கிட்டே இருப்பாரு. எத்தனை வருஷத்துக்கு எழுதுறாரு? அதிகம். 5 வருஷமும் என்ன கிடையாது, சக்சஸ் கிடையவே கிடையாது. கடைசியா அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து பாவப்பட்டு ஒருத்தர் எத்தனை வயசுல அப்படின்னா, ஒரு 52 வயசுல என்ன பண்றாருன்னா, இவர் புக்கை பப்ளிஷ் பண்றாரு. சரியா? இவர் புக்கு பப்ளிஷ் ஆகுது. இந்த புக்ல ரொம்ப கம்மியா காசு வந்து தலைவர் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன பண்றாருன்னா, இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலை இருக்குல்ல, இந்த வேலையை விட்டுருவாரு. முழுக்க எழுத போறேன்னு இறங்கிடுவார். எல்லாரும் பத்தி சிரிப்பாங்க. போஸ்ட் ஆபீஸ் நீ உன வயசாயிடுச்சு, கல்யாணமே ஆகாது கடைசி அடிக்கும். சரியா? வாழ்க்கை ஃபுல்லா தனியா தான் வாழ்வார். அதனாலே பிலாசபர் ஆயிட்டார். எதுக்கு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போறேன்னு கேட்பான். இருக்கிறது உனக்கு பொழப்புல எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு வேலை, விட்டுட்டு போயிட்டு எழுதுவார். இதுக்கப்புறம் எழுதக்கூடிய அந்த செகண்ட் புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. சாவுற வரைக்கும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சாதாரண ஓரளவுக்கு ஃபேமஸான ஒரு பிலாசபரா வாழ்றாரு. அடுத்த 20 வருஷம், இப்ப இருக்கிற 20 வருஷத்துல ரொம்ப ஃபேமஸா. சரியா? இவருடைய கோட்டு தான் இது. ரொம்ப அழகான ஒரு கோட்டு. ஃபைண்ட் வாட் யூ லவ் அண்ட் லெட் இட்ஸ் யூ. சரியா? இந்த ஃபீல்டுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டு. இந்த கோட்டு ஏன் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, 5 வருஷத்துல நடக்காத ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தெரியும் கிளாஸ் வந்துட்டு நான் இன்ட்ரெஸ்ட் தாங்க எடுக்கேன். சரியா? எனக்கு காசே வரலைன்னாலும் நான் ஜாலியா எடுப்பேன். ஏன்னா கிளாஸ் எடுக்கிறது எனக்கு சந்தோஷம். இப்பயும் எப்பவுமே அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலைன்னா ஸ்கூல் பிள்ளைங்க கிளாஸ் எடுக்கும். வாழ்க்கை ஃபுல்லா நான்
கவர்மெண்ட் வேலை பார்ப்பனான்னு தெரியாது, வேற எதுவும் பண்ணுவேனான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா கிளாஸ் எடுப்பேன், அது எனக்கு தெரியும். இங்கிலீஷ் எடுப்பேன், இல்ல வேற சப்ஜெக்ட் எடுப்பேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு கட்டத்துல எனக்கு வந்துச்சு, கிளாஸ் எடுக்கிறது நிப்பாட்டிடணும்னு வந்துச்சு. ஒரு 2 மாசம் முன்னாடி கிளாஸ் எடுக்கிறதே நிப்பாட்டிடுவோம், மொத்தமா நிப்பாட்டிடுவோம். சில பல சம்பவங்கள் நடந்துச்சு. சரியா? கிளாஸ் எடுக்கிறத நிப்பாட்டிடுவோம், எல்லா இடத்துலயும் நிப்பாட்டிடுவோம் நினைச்சு நிப்பாட்ட ட்ரை பண்ண. சரியா? 2 நாள் ஓடிச்சு. 3வது நாள் கை நடுக்கிடுச்சு. சரியா? காமெடியா சொல்லுவாங்க, நான் 10 நாள் லீவ் விட போறேன் அப்படின்னு சொல்லும் போது, லீவ் எல்லாம் விட்டுருவீங்க, கிளாஸ் எடுக்காம நீங்க இருப்பீங்களான்னு கேட்பாங்க. 3வது நாள் கை நடுக்கிடுச்சு. திருப்பி என்ன பண்ணியாச்சு, திருப்பி கிளாஸ் எடுத்தா பயங்கரமா வலிக்குதுங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. சரியா? கிளாஸ் எடுக்கிறதுனால துன்பம் வருது, கிளாஸ் எடுக்கிறதுனால நிம்மதி இருந்தது போய் கிளாஸ் எடுக்கிறதுனால வலி வர ஆரம்பிச்சுட்டு, ஆனாலும் அந்த விஷயத்த இட முடியல. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு, இடிச்சு போயிடுச்சு, லவ் ஆயிடுச்சு. அந்த விஷயம் கடைசியா என்ன பண்ணுது, என்னதான் பண்ணுது, கொல்லதான் செய்யுது. சூப்பரா அவர் சொன்னாரு, உனக்கு பிடிச்ச விஷயம் உனக்கு கொல்லட்டும். வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணதான் போறோம், ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணதான் போறோம், ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கைய கொல்லத்தான் போகுது. ஆனா அது நம்மளுக்கு பிடிச்சதா. உங்களால இந்த ஃபீல்ட விட்டு வெளியே போக முடிஞ்சிச்சுன்னா போயிருங்க, நிக்காதீங்க. உங்களால இஃப் யூ கேன் கோ அவுட், வெளியே போக முடிஞ்சிச்சுன்னா போயிருங்க. நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, இந்த ஃபீல்டு உங்க பேஷன், நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கீங்க, சும்மா பேருக்கு படிக்க வரல. இதுதாங்க ரத்தத்திலே ஓடுது. நைட்டு கையை வெட்டி பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஓடுங்க. இது வந்து எக்ஸாஜரேஷன், ஹைப்பர் போடி. சரியா? அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேஷனோட இந்த ஃபீல்டுல வந்து உட்கார்ந்தீங்கன்னா, எத்தனை தோல்வி வந்தாலும், எங்கிட்ட இருந்து எவ்வளவு அடிச்சாலும், இதெல்லாம் படிக்கிறதுனால எனக்கு வலிக்கதான் செய்யுது, இத்தனை வருஷம் படிச்சுட்டேன், இனிமேல் புக்கை பார்த்தாலே எனக்கு வலிக்கதான் செய்யுதுன்னாலும் உங்களால இந்த விஷயத்தை குவிட் பண்ண முடியாது. நிப்பாட்ட முடியும், 2 நாள் நிப்பாட்டுவீங்க, 3 நாள் நிப்பாட்டுவீங்க, 4வது நாள் தானா திருப்பி இதுக்கு போவீங்க. போக முடியல அப்படின்னா இந்த ஃபீல்டுல இருக்காதீங்க, இது உங்களுக்கு செட் ஆகாது. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம்னா அந்த விஷயத்தை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், காசு எல்லாம் 2வதுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேஷன் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். சரியா? அப்படி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, என்ன பண்ண முடியும், கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால கண்டினியூ பண்ண முடியாது. சரியா? இந்த ஃபீல்டை விட்டு உங்களால பேஷன் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு வலிச்சாலும் சரி, இதை விட்டுட்டு உங்களால போக முடியாது. யூ கேன் நாட். நீங்க போக மாட்டீங்கன்னு நான் சொல்லல, நான் என்ன சொன்னேன், யூ வில் நாட் நான் சொல்லலைங்க, யூ வில் நாட் கோன்னு நான் சொல்லல, நான் என்ன சொன்னேன், யூ கேன் நாட் கோன்னு சொன்னேன். போக முடிஞ்சிச்சுன்னா போயிருங்க. எந்த, நான் பேங்கிங் மட்டும் சொல்லலைங்க, உங்களுக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ஃபீல்டுக்கு போங்க. எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டுக்கு போங்க. ஆனா பேங்கிங் தான் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், அதுல ஒரு பேஷன் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும். பேங்கிங் உங்க வாழ்க்கையை குடிச்சிடும், பேங்கிங் உங்க வாழ்க்கையை காலி பண்ணிடும். பாதி பேருக்கு பாதி வாழ்க்கையை காலி பண்ணிடுச்சு. பண்ணாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, விட்டுட்டு போக. சரியா? நான் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டேன், 60 வயசுல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. சரியா? 60 வயசுல லைஃப முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க ஏதோ ஒரு வேலை. சரியா? 26 வரைக்கும், 21ல இருந்து 26 வரைக்கும் நீங்க பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணி நீங்க கிளியர் பண்ணல. சரியா? 27ல நீங்க என்ன பண்ணீங்க, வேற வேலைக்கு போயிட்டீங்க. சரியா? ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், 60 வயசுல உட்கார்ந்துருக்கீங்க, 21 to 26 ட்ரை பண்ணிருக்கீங்க, 29ல தான் உங்களுக்கு வேலை கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க,
3 வருஷம். சரியா? இது ஒரு சினாரியோ, இது ஒரு சினாரியோ. இந்த சினாரியோல ஃபீல் பண்ணுவீங்க. எந்த சினாரியோல ஃபீல் பண்ணுவீங்க? இதுலதான் ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான ஃபீல்டு கிடையாதுங்க இது. சரியா? இதுலதான் ஃபீல் பண்ணுவீங்க. இதுலதான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடத்துல வருத்தப்படுவீங்க. கடைசியில முடிச்சுட்டு போகும்போது இன்னும் 1 வருஷம் ட்ரை பண்ணிருக்கலாமோ, இன்னும் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுக்கலாமோ. வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது 26, 27, 28 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பெரிய ரிஸ்க் எடுத்துருவோம். நம்ம வேற ரிஸ்க் எடுக்க முடியாது. டிஃபரன்ஸ் புரியல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வேற ரிஸ்க் எடுக்க. அதனால என்ன பண்ணிடணும்? உங்களுடைய ஃபீல்ட சூஸ் பண்ணிடணும். பேங்கிங் படிங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா காதுல கேட்டுக்கீங்க. உங்க ஃபீல்டு எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கீங்க. ஒருவேளை அது பேங்கிங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டை எப்படி படிக்கணும்? விரும்பி படிக்கணும். என்கிட்ட இருந்து சொல்லுவாங்க பாத்தீங்க, செம்ம காமெடியா இருக்கும். செம்ம காமெடியா இருக்கும். வீட்டுல வந்துட்டு என்ன பண்றாங்க? வீட்டுல வந்துட்டு என்ன பண்றாங்க? வீட்டுல நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்? பாராட்டே செய்யறாங்க பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. என்ன பண்றாங்க? வீட்டுல என்னங்க பண்றாங்க? வீட்டுல என்ன பண்றாங்க? கழுவி ஊத்துறாங்க. ஓப்பனா சொல்லுங்க. திட்டுறாங்க, சப்போர்ட் பண்ணல. சரியா? ஆயிஸ்ட் கேப்போம். கரெக்டா? ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, வீட்டுல திட்டுனா என்ன பண்ணுவீங்க நீங்களா? இல்ல இல்ல, வாரப்பா கேர்ள்ஸுக்கு வார. அடுத்த கொஸ்டின் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? விட்டுட்டு போன என்னங்க சொல்லுவீங்க? விட்டுட்டு போறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? உண்மையா சத்தமா சொல்லு ராஜா. வீட்டுல அப்போஸ் பண்றாங்க, பிரச்சனை வருது, விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? உண்மையா? அதே கதை தான் இங்கேயும். வீட்டுல பிரச்சனை வருது, அவன் பிரச்சனை பண்றான், இவன் பிரச்சனை பண்றான், அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவ்வளவுதான். உன்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல. உண்மையை லவ் பண்ணா விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல. அதுதான் தலையாட்டுற. விட்டுட்டு போக மாட்டீங்கல்லங்க. அந்த ஃபீல்டை விட்டுட்டு போறீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? இது உங்க ஃபீல்டு கிடையாது. இந்த ஃபீல்டை நேசிக்கலன்னு. சரியா? சும்மா பேருக்கு இதை படிக்க வராது. பேருக்கு படிக்க வந்தா இந்த ஃபீல்ட்ல நிக்க முடியாது. ஜாலியா என்ஜாய் பண்ணி வெறியோட படிங்க. உங்களை எல்லாம் படிக்கணும்னு பார்த்தா மைக்குக்கே பொறுக்கல. உங்களை படிக்கணும் பேருக்கு படிக்கிற மாதிரி இருக்குங்க. சில பேர்லாம் பார்க்கும்போது பேருக்கு படிக்கிற மாதிரி இருக்கு. சரியா? சும்மா வந்து அப்படியே அசால்ட்டு படிச்சு போறீங்க. 4 நாள் லீவு, 1 வாரம் லீவுன்னு கேட்பாங்க. எனக்குலாம் என்ன பண்ணணும்னு தோணும்? அந்த காதை அப்படியே புடிச்சு அப்படியே செவுத்தோடு அடிக்கணும் போல தோணும். ஒன்னும் பண்ண முடியாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சொல்லி கொடுக்கணுமாங்க? சொல்லி கொடுக்கணுமா? டெய்லி பேச மாட்டீங்களா? மாறிச்சு எழுதிட்டு கேப்ப. டெய்லி பேச மாட்டீங்களா? டெய்லி பேசுவீங்க இல்லைங்க? டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கல்ல? இதுவும் அதே மாதிரிதாங்க. இதுவும் அதே மாதிரிதான். ஒண்ணு டார்ச்சர் பண்ணாலும் பேசுவீங்கல்ல? ஒண்ணு டார்ச்சர் பண்ணாலும் பேசுவீங்கல்ல? பேசுவீங்க. அதே மாதிரிதான் இங்க கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணணும்? கஷ்டம் பேசணுமா? கஷ்டம் வந்தாலும் படிக்கணும். கஷ்டமா தாங்க இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். சரியா? எல்லா நாளும் அப்படியே ஜாலி அப்படி கூத்து குழுங்குற மாதிரி இருக்காது. சரியா? படிப்ப சொல்றேன். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், இது என் வாழ்க்கையில கலந்துருக்கு, என் உடம்போட சேர்ந்துருச்சு இந்த விஷயம் அப்படின்னா உங்களால விட்டுட்டு போக முடியாது. முடிஞ்சா போயிருங்க. அதைத்தான் நான் சொல்றேன். உங்களால இந்த ஃபீல்ட விட்டுட்டு போக முடிஞ்சா டாட்டா காமிச்சிட்டு போயிரு. ரைட்டா? ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் உங்களை என்னதான் பண்ணும்? அதையும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில எந்த விஷயம்னாலும் நம்மள கொள்ளதான் போகுது,
ஆனா நான் சூஸ் பண்ண போறேன். என்னை கொல்லக்கூடிய விஷயம் எதுவா மட்டும்தான் இருக்கணும். நான் லவ் பண்ற விஷயம் மட்டும்தான் என்னைய புரிஞ்சா தோத்தது முடிச்சது எல்லாம் அந்த செத்த வீட்டுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடத்துவாங்க. இல்ல ஒரு 16 நாளுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடத்துவாங்க. எதுக்குன்னு தெரியுமா? எதுக்குங்க நடத்துவாங்க? எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு, அடுத்த வேலைய நடத்தியாச்சு. சரியா? இதுக்கு மேல வந்துட்டு ரிசல்ட்டுக்காக அழுகுறது, ஃபெயில் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்றது, இதெல்லாம் என்ன பண்ணிடணும்? இப்பவே 8:30க்கு 8:45க்கு தூக்கி வீசிடு. சரியா? அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? படிக்க ஆரம்பிச்சு. இனிமேல் நம்ம ஒரு மாசம் என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட போறோம். நாளைக்கு சார்ட்டு கேட்டா அங்க கிளாஸ் வைக்க முடியுமான்னு கேட்டேன். ரொம்ப வேக்குது. சரியா? அங்க வைக்க முடியுமான்னு கேளுங்க. 8:45 ஆயிடுச்சா? இதுக்குதான் நம்ம கதை சொல்றது கிடையாது பாத்துக்கிறீங்க. படிக்க முடியாது. படிருங்க.